வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம சிபியை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனில் வந்து ரொம்பவே அவமானப்படுத்துகிறாங்க. நம்ம சிபி இதனால் ரொம்பவே மன உளைச்சல் ஆயிடுறாரு. அந்த பக்கம் நம்ம தமிழ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மாசாக என்ட்ரி கொடுத்து நம்ம சிபியை பற்றி நல்ல விதமாக சொல்கிறாங்க. அப்போ தமிழ் சொல்கிறாங்க சிபியை பற்றி, இந்த மாதிரி அவர் அப்போ வந்து கெட்டவராக இருந்திருக்கலாம், அப்போ வந்து அவரோட லண்டன் வாழ்க்கை அந்த மாதிரி பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையில் ஜனாமா வந்து இப்படி தான் இருக்கணுன்றத ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்து அவங்கள கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி வந்து ஜனாமாவை பார்த்தீங்கன்னா நம்ம சிபி சாரை ரொம்பவே அழகாக கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி சிபி சார் இல்லைன்னா இந்த கம்பெனியே இல்லாதன்ற மாதிரி நம்ம ஜனாமா ரொம்பவே வந்து சிபி சாருக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதனால சிபி சார் நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. இன்றைக்கி எவ்வளோ வந்து கம்பெனியில் அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கெட்ட விஷயத்த ஒன்று இருந்தால் கண்டிப்பாக அங்கே ஒரு இடத்துல நல்ல விஷயமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் பார்த்திங்கன்னா நம்ம சிபியை பற்றி ரொம்பவே அழகாக வந்து அந்த இடத்துல வந்து தெளிவாக சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட எல்லாருமே ரொம்பவே வந்து சிபிக்காக கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த சிபி ரொம்பவே ஆச்சரியப்பட்டு நின்றுறாங்க. தமிழ் வந்து நம்ம மானத்தையே காப்பாற்றிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிபியோட மனசில் வந்து ரொம்பவே பாதி இடத்த வந்து நம்ம தமிழ் வந்து பிரிச்சுட்டாங்கன்னே நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு சிபிக்கு நம்ம தமிழ் நல்லது மட்டுமே செய்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சம்யுக்தாவோட உண்மையான முகத்தை வந்து நம்ம சிபி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சிபி வந்து சம்யுக்தா கிட்ட சொல்லுவாங்க, இனி வந்து என்னோட குடும்பத்துக்கோ தமிழுக்கோ உன்னால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன்னு ஆல்ரெடி வந்து சம்யுக்தா கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கும் சம்யுக்தா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிபி வந்து நினச்சிக்கிறாங்க. ஏன்னா வந்து நம்ம சம்யுக்தா தான் போகும்போது நீ வந்து அங்கே போனால் நீ ரொம்பவே ஆச்சரியப்படுவ, உன்னை எல்லாருமே புகழ்வாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சம்யுக்தா ஒரு பில்டப்பை கொடுத்து அனுப்புவாங்க. ஆனால் இங்கே நடந்தது பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா போட்ட பிளான் தான் இங்கே நடந்திருக்கு. நம்ம வெண்பா போட்ட பிளான் பார்த்தீங்கன்னா எப்படியாவது சிபி நம்மளை கண்டுபிடிக்கவே மாட்டான். கண்டிப்பாக வந்து சம்யுக்தா தான் இதுக்கு காரணம், அப்படி இல்லை அப்படின்னா தமிழ் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க சொல்லிட்டு அவங்க ஒரு பிளானை போடுவாங்க. ஆனால் அந்த பிளானில் பார்த்தீங்கன்னா நம்ம சிபி பார்த்தீங்கன்னா சம்யுக்தா தான் இதுக்கு காரணம், எது நடந்தாலுமே சம்யுக்தா தான் காரணம், ஏன்னா தமிழ் மேலே ரொம்பவே கோபமாக இருக்கிறது சம்யுக்தா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சிபி வந்து நம்ம தமிழால் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் நம்ம சம்யுக்தாவில் அவமானப்பட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு அதை நினச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஜானுமா அந்த இடத்துல நிற்க வச்சு அவங்களுக்கு சுற்றி போடுறாங்க. அப்போ ஜானுமா கிட்ட சொல்கிறாங்க, இதெல்லாம் எதுக்கு ஜானுமா, எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாங்க. உங்கள் புருஷன் பொண்டாட்டின்ற ஒரு உறவு வந்து எவ்வளோ புனிதமானது தெரியுமா, அது எல்லாருமே ரொம்பவே கண்ணு வச்சிட்டாங்க, அங்கே இருக்கிறவங்க எல்லாரோட கண்ணும் அவங்க 2 பேர் மேலே தான் இருக்குப்பா, அதனால் அதை சுற்றி போட்டு தான் ஆகணும், இல்லைனா அது பொல்லாத கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானுமா வந்து சிபி கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஆரத்திலாம் எடுத்து முடிச்சோடனே சிபியும் வந்து உள்ளே போயிடுறாங்க. இந்த பக்கம் சம்யுக்தா ரொம்பவே சந்தோஷமா, என்ன பேபி எப்படி இருந்தது நான் கொடுத்த ஏவி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம சிபி அந்த இடத்துல ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்கன்னே சொல்லலாம். அப்போ வந்து மரியாதையாக நீ உள்ளே போயிடு, இதுக்கு மேலே நீ ஏதாவது கேட்டனா நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும் போது அப்போ நம்ம தமிழ் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்பவே சிரிச்சிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அப்போ எதுக்கு சிரிக்கிற அப்படின்ட்டு சம்யுக்தா நம்ம தமிழ்கிட்ட கேட்கும் போது தமிழ் சொல்கிறாங்க, நான் எதுக்கு சிரிக்கிறேன்ட்டு உங்கள் சாரியே கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நம்ம சம்யுக்தா கிட்ட வந்து நம்ம தமிழ் சொல்கிறாங்க ரொம்பவே திமுறா. அப்போ வந்து என்ன சிபி என்ன ஆச்சு, சந்தோஷமாக இருக்கியா, நான் கொடுத்தது உனக்கு ஷாக்காக இருந்ததா அப்படின்னு சொல்லும் போது சிபி உடனே வந்து திருப்பியும் டென்ஷன் ஆகி அந்த இடத்துல நம்ம சம்யுக்தாவை அடிச்சிட்றாங்கன்னே சொல்லலாம். இதை பார்த்து நம்ம தமிழ் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே ரொம்பவா ஆவலாக எதிர்பார்த்தோம் நம்ம சம்யுக்தாவை சிபி அடிச்சிருவாங்கிறது தான். ஆனால் அந்த இடத்துல நம்ம சிபி சம்யுக்தாவை ரொம்பவே வார்ன் பண்ணி அனுப்பிடுறாங்க. அதனால சம்யுக்தாவை அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சிபி ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க, தமிழ் இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லது செஞ்சுருக்கால, அவள் உண்மையிலே நல்லவ தானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம அப்படிலாம் கற்பனை பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு பக்கம் அப்படியே யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பழையபடி அவங்களுக்குள்ள ஒரு மோதல் ஆரம்பிக்குது, நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சாதான் நம்மளால் வெற்றிகரமாக செய்ய முடியும்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதனால் நம்ம சிபியும் வந்து அந்த இடத்துல வந்து அவங்க கூட சேர்ந்து வேலை செய்கிறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஓடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஷாக்கான நியூஸை சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து பிரகாஷ் மாமா எந்திரிச்சு உக்காஞ்சிட்ருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லும் போது எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த தருணத்துக்கு பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் எல்லாருமே குடும்பமாக வந்து உக்காந்து நம்ம பிரகாஷ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பிரகாஷ்
ரொம்பவே சந்தோஷமா பிரகாஷ் எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மீனா கிட்டேயும் பேசுகிறாங்க. அப்போ தான் நம்ம கணேஷ் அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் என்ன மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் கேட்கும் போது மீனா கேட்குறாங்க, ஏங்க அண்ணனை பார்த்து இப்படிலாம் கேட்குறீங்க? அண்ணன் நீங்கள் குணமாகணும்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாரு தெரியுமா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து பிரகாஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பிரகாஷ் வந்து அப்படியா எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க அண்ணன் உங்களை யாரையுமே அண்டை விடாத அளவுக்கு உங்களை பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டாரு. நல்லபடியாக மருந்து மாத்திரை எல்லாத்தையும் உங்கள் கூட இருந்தே எல்லாத்தையும் கொடுத்து உங்கள் கூடவே இருந்தார் அப்படின்னு சொல்லும் போது அதானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்திரிக்க கூடாதுன்ட்டு தான் உங்கள் அண்ணன் இந்த வாழையெல்லாம் பார்த்துருக்காரு, அது தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது என்னங்க சொல்கிறீங்க மீனா கேட்கும்போது அப்போ வந்து பிரகாஷ் சொல்கிறாங்க, அம்மா நான் ஆக்சிடெண்ட் ஆனல அதுக்கு காரணமே இவன் தாம்மா என்ன ஆக்சிடெண்ட் பண்ணதே ஆளை வச்சு அப்படின்னு சொல்லும் போது நம்ம மீனா ஜானுமாலா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன சொல்கிறப்பா அப்படின்ட்டு. ஆமாம்மா இத்தனை நாள் நான் எந்திரிக்காத அளவுக்கு எனக்கான மெடிசனை இந்த ஆள் கொடுத்துருக்கான்னும் போது எனக்கு இப்போதாம்மா டவுட் வருது. நான் இத்தனை நாள் படுத்த படுக்கையாகவே இருந்திருக்கேன்னா அப்போ இந்த ஆள் என்னை ஏதோ பண்ணிதாம்மா இந்த மாதிரி நான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம மீனா ரொம்பவே நொறுங்கி போயிடுறாங்க. என் கூட பிறந்த அண்ணன் நீயா இந்த மாதிரி காரியத்தை செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணேசனை பார்த்து நம்ம மீனா கேட்கும் போது நம்ம கணேசன் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நான் அப்படிலாம் பண்ணலாமா நான் அப்படி நினைப்பேனா? நான் உன் புருஷன் நல்லா இருக்கணும், என் தங்கச்சி புருஷன் நல்லா இருக்கணும் தாம்மா நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோட கத்திட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அது ஒரு கனவு. நாங்களுமே அது வந்து ரொம்பவே வந்து உண்மையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சோம். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நம்ம பிரகாஷ் வந்து எந்திரிச்சார்னா கதை வந்து ரொம்பவே சீக்கிரமாக முடிஞ்சிடும். அப்படி முடியாது. ஏன்னா வந்து நம்ம தமிழ் வந்து வீட்டுக்குள்ளே இப்போது கேமரா வச்சுருக்காங்க. நம்ம கணேசன் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றியான உண்மையை வந்து எல்லார்கிட்டையும் ஆதாரத்தோடு நம்ம தமிழ் நிரூபிப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிபியும் வந்து நம்ம கணேசனை பற்றி தெரிஞ்சுப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த வெண்பாவை பற்றி யாருமே இன்னும் வந்து தெரிஞ்சுக்கல. ஏன்னா வெண்பா தான் இந்த காரியத்தெல்லாம் வீட்டுக்குள்ளே இருந்தே இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம சேதுக்கு மட்டும் நம்ம வெண்பா மேலே ஒரு டவுட்டு வருது, இதுக்கெல்லாம் காரணம் வெண்பா தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக வெண்பாவும் சீக்கிரத்தில் வந்து நம்ம தமிழ்கிட்ட மாட்டுவாங்க. அப்படி கதை போனால் மட்டும்தான் அந்த கதை வந்து ரொம்பவே விறுவிறுப்பாக போகும். நம்ம தமிழ் கூடிய சீக்கிரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கண்டுபிடிப்பாங்க. அப்போ தான் நம்ம பிரகாஷை வந்து பரிபூர்ணமாக குணப்படுத்த முடியும். அப்படி கண்டுபிடிக்கல அப்படின்னா கணேசனோட எந்த பிளானும் தெரியாமல் போயிட்டுச்சுன்னா அப்போ வந்து நம்ம பிரகாஷை வந்து நம்ம யாராலையுமே காப்பாற்ற முடியாது. ஏன்னா வந்து கணேசன் வந்து இதுக்கப்புறம் உஷாராக ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ கனவு வர வந்திருக்கு. இதை பார்த்த அமுதா என்னங்க இப்படி பதறி அடித்து எந்திரிக்கீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி எனக்கு ஒரு கெட்ட கனவு அப்படின்னும் போது என்னங்க நீங்கள் காலையில் சீக்கிரம் விவேகாத்தால் கனவு காண்டிருக்கீங்க, இது சீக்கிரத்தில் உங்களுக்கு பழிக்கும் அப்படின்னு சொல்லும் போது தயவு செஞ்சு நீ போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்தி பேசுகிறாங்க. அப்போ தான் நம்ம கணேசன் யோசிக்கிறாங்க, இதுக்கு மேலே நம்ம இந்த பிரகாஷை விட்டால் கண்டிப்பாக நம்மளை பற்றி உண்மை எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அதனால் அவன் வந்து எந்திரிக்கக்கூடாது. இந்த காரியத்தை நம்ம தமிழை வச்சு நம்ம நடத்தணும். தமிழ் வந்து எடுத்துகிட்டு போகிற பொருளில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம ஏதாவது ஒன்று கலக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணேசன் முடிவு பண்ணுறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடியுது. நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குது நம்ம பொறுத்திருந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.